ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வெள்ளச்சி வந்து 2வது பெண் கன்றுக்குட்டி போட்டிருந்தாங்கங்க. அந்த சமயத்தில் தான் நாங்கள் ஒரு மாடு வாங்கியிருந்தாங்க. அந்த மாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதனால நாங்கள் மாடு வாங்க யோசிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தையில நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம வெள்ளச்சி வந்து 2வது பெண் கன்றுக்குட்டி போட்டு பால் கறந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னதான் வெள்ளச்சி பால் கறந்துக்கிட்டு இருந்தாலும் அது வந்து பால் கறவை நிற்கிறப்ப நம்மள்ட்ட இன்னொரு மாடு இருந்துச்சுன்னா தொடர்ந்து வந்து நம்ம பால் மூலியமாக ஒரு வருமானம் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சுங்க. அதே மாதிரி 2 பெண் கன்றுக்குட்டியே இருந்தாலும் அந்த 2 பெண் கன்றுக்குட்டியும் வளர்கிறதுக்கு நாட்கள் கணக்குக்கு மேலே வருடங்கள் ஆகும்ல. அதனால் அது வரைக்கும் நம்ம வந்து வெள்ளச்சியே வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் இன்னொரு மாடு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நான் மகளிர் குழுவில் இருந்தனால எனக்கு 42,000 மாட்டு லோன் கிடச்சிச்சுங்க. அப்போ நான் ஜாப்க்கு போயிட்டு இருந்த சமயம் நான் ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த 42,000 நம்மளுக்கு கிடச்சிருக்கனால 43,000மோ அல்லது 42,000மோ அல்லது 40,000த்துக்குள்ளேயே நம்ம வெள்ளச்சி மாதிரி உள்ள மாடை ஒன்று வாங்கிக்கோங்க, அதுக்கு மேலே அமௌண்ட் போட்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாபுக்கு போயிட்டேங்க. ஈவினிங் வந்து பார்த்தப்ப ஒரு ஜெர்சி மாடு நம்ம வீட்டு கொட்டகையில் நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுங்க. 2 பேத்துக்கும் சண்டையே கூட வந்துடுச்சு. அதோட மேய்ச்சல் திறன் பார்த்திங்கன்னா அப்படி நல்லா இருந்துச்சுங்க. அந்த மேய்ச்சல் திறனை வச்சு தான் எங்கள்கிட்ட வந்து விற்றுட்டாங்கங்க. இவர் வந்து பால் கறவை திறன் வந்து 8 லிட்டர் 9 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்கிறனால இவரும் எதையும் யோசிக்காமல் நல்லாவும் மேய்ச்சல் மேயவும் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. அப்போ வந்து சினையாக இருந்தனால அந்த மாட்டை பற்றி எங்களுக்கு தெரியலைங்க. ஒரு வாரம் கழித்து ஒரு ஆண் கன்றுக்குட்டி தான் போட்டுச்சு. அது ஃபஸ்ட்டு பால் கறக்கிறப்பே பார்த்திங்கன்னா அதோடய காம்புகள் அவ்வளோ பெருசாக இருக்கும். சொரப்பு விட்டு பால் கறக்கிறப்ப அந்த காம்பு இன்னமும் பெருசாகிடுங்க. இவர் வந்து பால் கறக்கவங்களாட்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. ஏன்னா விரலை மடக்கி தானே கட்டை விரல் மடக்கி பால் கறக்கிறப்ப அந்த 2 கட்டை விரலையுமே ஒரு மாதிரி புண்ணு மாதிரியே அவருக்கு நிலைய ஆயிடுச்சுங்க. அதாவது பரவாயில்ல, அந்த கன்றுக்குட்டியை கூட குடிக்க விடாமல் ரொம்ப சேட்டை பண்ணுச்சு. பால் கறக்கிறப்ப தான் தெரிஞ்சிச்சு அதோட காம்புகளில் ஏதோ பிரச்சனையாட்டிருக்கு. ஒரு காம்பு பார்த்திங்கன்னா நல்லா பால் கறக்கும், கொஞ்சம் கறந்தோடனே அந்த காம்பு அதுவாக சுருங்கிக்கும். அந்த காம்பை வந்து தொடவே விடாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. நாங்களும் மடி நோவு மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதுக்கு ஏதோ லிக்யூடு மாதிரி வச்சு காம்பில் வச்சாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணால் ஆனால் எதுக்குமே அது வந்து கட்டுப்படலைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சினையும் பிடிக்கலை. ஒரு வருடமாக அதுக்கு சினை ஊசி போட்டு 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 சினையே பிடிக்கலை, பால் கறக்கவும் விடலை. ஏன்னா எங்களுக்கு வந்து மாடு வாங்குறதுல அப்போதைக்கு ஒரு சரியான புரிதல் இல்லை. பால் கறவை திறன் இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டோமே, அதோட காம்புகளை நம்ம வந்து தொட்டு பார்க்காம வாங்கிட்டு வந்தாச்சு. அதனால் நீங்கள் யாருனாவது மாடு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா பெரிய மாடாக இருக்குது, காம்புகள்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஏமாந்து வாங்கிடாதீங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா 8,000 நாங்கள் வந்து 42,000 8,000 எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி 50,000 அந்த மாடு வாங்கினோம். அந்த லோனு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 2 வருடமாக நாங்கள் கட்டிக்கிட்டு இருந்தோம் அந்த மாடு இல்லாமையே. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்மளால் வச்சு சமாளிக்க முடியும். அட்லீஸ்ட் சினையாவது பிடிக்கணும் அல்லது வந்து பால் கறக்கவாவது நிற்கணும். இப்படி பல இக்கட்லேயும் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தனால அதை போய் சந்தையில் வந்து வெறும் 10,000 தாங்க நாங்கள் போய் விற்றுட்டு வந்தோம். அதுலேருந்து மன உளைச்சல்லேருந்து நாங்கள் நீங்கவே ரொம்ப நாட்கள் ஆகிடுச்சுங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சினை பிடிக்கலைன்னா ஏதோ 700 சினை ஊசி இருக்குதான், அது போட்ட உடனே சினை பிடிச்சிருதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. ஆனால் அந்த மாடை நாங்கள் விற்றதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்போ தோணுச்சு அதோட காம்பில் என்ன பிரச்சனையோ என்னவோ, வாயிலா ஜீவன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. அதோட காலையும் கட்டி வச்சு தான் பால் கறப்பான், அதோட தலையையும் மரத்தோடு இணைச்சி வச்சு தான் கறப்பாங்க. அப்படி இருந்தும் அது வந்து பயங்கரமாக எட்டி உதச்சிச்சு. அந்த மாடு அளவில் பெருசாக இருக்கனால அதனால் நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு பயந்துட்டு நாங்கள் வந்து விற்றுட்டோம். அதனால் எங்களை மாதிரி யாருமே வந்து மாடுகளை வந்து நட்டத்தில் வாங்கி இந்த மாதிரி பால் கறக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.